இப்போது தமிழ்நாட்டில் எல்லா மக்களுமே ஒரு முக்கியமான ப்ராப்ளம் வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது என்ன ப்ராப்ளம் தெரியுங்களா? க்ரௌடு. இந்த க்ரௌடுங்கிறது நீங்கள் எங்கே போனாலும் க்ரௌடு. இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கு போனாலும் க்ரௌடு. இந்த ஒன்றும் இல்லை, இந்த ஆதார் அப்டேட்டுக்கு ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு இந்த கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் ஒரு ஆதார் கார்டு ஆஃபீஸ் இருக்குது, புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. போனால் அவ்வளோ க்ரௌடு. இப்போ இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாலுமே அந்த அப்பாயின்மெண்ட்டுக்குமே அத்தனை பேர் குவிகிறாங்க. அதாவது ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 200 பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா 2000 பேர் அந்த இடத்துல வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த திருப்பதி எடுத்துக்கோங்க, ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ண 5 செகண்டில் வந்து எல்லா டிக்கெட்டுமே வந்து க்ளோஸ் ஆகுது. எங்கே பார்த்தாலும் க்ரௌடு, ஈசல் பூச்சி மாதிரி மக்கள் வந்து நிறையா அங்கங்கே வந்துடுறாங்க. இந்த ஒரு க்ரௌடு ப்ராப்ளம் வந்து இதுக்கு ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் வந்து என்ன அப்படிங்கிறதே வந்து தெரியல. இந்த க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டை வந்து எப்படி தான் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதே வந்து தெரியாமல் இருக்குது. இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து மக்கள் தொகை வந்து அவ்வளோ ஜாஸ்தியாகிடுச்சு. ஆனால் இப்போது என்னோடய கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2040க்கு அப்புறமா இந்த மக்கள் தொகைங்கிறது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும், முக்கியமாக தமிழ்நாட்டில். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 1940லிருந்து இந்த இப்போ 2026 அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 80 வருஷம், 86 வருஷம் பக்கமாக ஆயிடுச்சு. இந்த 86 வருஷமாக இந்த மக்கள் இருப்பாங்கள்ல, இந்த 86 வயசு இருக்கிற மக்களும் சரி, அதாவது ஒரு 100லேருந்து 90 வயசுக்கு உண்டான மக்கள் வந்து இன்னுமே வந்து ஒரு 5% பக்கமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 90லிருந்து 80 வயசு வரைக்கும் இருக்கிற மக்கள் வந்து இன்னும் அவங்க ஒரு 10% இருப்பாங்க. 80லேருந்து 70 வரைக்கும் இருக்கிறவங்க அவங்க ஒரு 15% இருப்பாங்க. 70லேருந்து 80, 60லேருந்து 70 வரைக்கும் இருக்கிற ஏஜில் இருக்கிற கேட்டகிரி அவங்க ஒரு 60% அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அன்னைக்கு இருந்த காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற வரைக்கும் அந்த மக்கள் வந்து இன்னும் அப்படியே இருக்கிறாங்க. நாளுக்கு நாள் வந்து மக்கள் தொகை கூட்டிகிட்டே இருக்குது. இறப்பு விகிதம் வந்து கம்மியாயிருச்சு. பிறப்பு விகிதம் அது இறப்பு விகிதம் வந்து கம்மியாயிருச்சு. பிறப்பு விகிதம் அதிகமாகலை, அதுவும் கம்மியாயிருச்சு. ஏன்னா இப்போ எல்லாருமே அப்படியே ஒரு 2 குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இந்த 2040 வரும்போது இந்த பழைய ஜென்ரேஷன் எல்லாம் டோட்டலாக வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுவாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். இது வந்து நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.